ஹாய் ஹலோ வணக்கங்க. இங்கே பாருங்க, அழகா நம்ம ஒரு வெள்ளரி தோட்டத்தில் தாங்க உட்காந்துருக்கோம். நான் உங்களுக்கு போகிற பக்கம் ஒரு பயாலஜி சொல்லி தரட்டுமா? வெள்ளரியோட பொட்டானிக்கல் நேம் வந்து குக்குமிஸ் சட்டைவஸ். ஓகேவா? இப்போ நம்ம வெள்ளரி செடியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெள்ளரி செடியை நம்ம மொனேஷியஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மொனேஷியஸ் பிளான்ட் அப்படின்னா ஒரே பிளான்ட்லேயே மேல் ஃப்ளவராக இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவராக இருக்கும். சரியா? இங்கே பாருங்க, இப்போ இந்த கொடி எடுத்துருக்கேன்னா இது வந்து மேல் ஃப்ளவர். சரியா? இது இந்த கொடியில் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல் ஃப்ளவர். ஃபீமேல் ஃப்ளவர் வந்து கீழே வெள்ளரி இதோடு இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிளான்ட்ஸில் எல்லாமே பாலினேஷனை ஈஸி ஆக்கிறதுக்காக காற்று மூலமாக கூட என்ன செய்யும், பாலினேஷன் நடக்கும். எப்படின்னா மேலில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் இதுக்கு உள்ளாடி இருக்கும். இந்த உள்ள இருக்கு பாருங்க, தெரியுதா தெரியுதா? இது ஒருவேளை காற்றுல அடிச்சுட்டு போச்சு அப்படின்னாகி அனிமாஃபில்லி, அதாவது காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்கிறத அனிமாஃபில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பூச்சிகள் மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்கிறத எண்டமாஃபில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய நடக்குது பார்த்துக்கோங்க. என்ன பாருங்க, அந்த ஹனிபி அந்த பூக்கு உள்ளாடி போச்சா, அப்போ அந்த மேல் ஃப்ளவரில் உள்ள போலங்கிரைன்ஸ் என்ன செய்யும், அதனோட அந்த மவுத்தில் வந்து ஒட்டிக்கிடும். பார்த்துக்கிடுங்க, ஒட்டிக்கிட்டு அது அப்படியே வந்து ஃபீமேல் ஃப்ளவருக்கு மேலே உட்காரும் போது அப்படியே நாயிரும் பாலினேஷன் வந்து நாயிரும் கம்ப்ளீட் ஆகி வெள்ளரி வந்து காய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.